வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிசைனர் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அது எப்படின்னா ஒரு ப்ரோக்கெட் ஃபேப்ரிக் வச்சு ஒரு சைடும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த சைடு அதுக்கு நம்ம ரோப்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். முன்னாடி நம்ம பேப்பர் ஃபியூஷனில் எப்படி நம்ம பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது பொதுவாக நம்ம எப்பொழுதும் பேப்பர் ஃபியூஷனை ஆன் ஃபோல்டில் தான் போடுவோம். இந்த இதுக்கு எப்படின்னா இந்த நெக்குக்கு நம்ம ஓப்பன் பண்ணி தான் வச்சு போடலாம். அப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த நெக்கு அப்படின்றதுனால அது மாதிரி போட போகிறோம். நம்ம ஆன் ஃபோல்டில் போடும்பொழுது 2.25 அது மாதிரி நம்மளோட இன்னர் நெக் இருக்கிறத வச்சு போடுவோம் ஆன் ஃபோல்டில். இது ஃபுல்லாகவே ஓப்பனில் போட போகிறோம் அப்படின்றதுனால 5.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 5.5 இன்ச்சு அப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் ஃபியூஷன் 10க்கு 10 இந்த சைடு ஒரு 10 அளவுக்கு இருக்கலாம். இப்படி ஒரு ஹைட் 4 பக்கமும் ஒரு 10 இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது அது மாதிரி எடுத்துருக்கேன் பேப்பர் ஃபியூஷன். நான் நீங்கள் 5.5 நம்மளோட ஃபுல் இன்னர் நெக்கை எடுத்துக்கிறோம். கீழே நம்மளோட நெக் டெப்த்து 6.5 இன்ச்சு 6.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த பக்கத்துலையுமே இந்த 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இன்னர் நெக் பக்கத்தில் இதுலேருந்து ஒரு லைன் அடுத்தது நம்ம போடுறது ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு 1 இன்ச் அது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இது 1.5 இன்ச் ஸ்கேல் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஃபுல் லைன் போட்டுக்கலாம். இந்த சைடுக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த வளைவு வளைஞ்சிக்கலாம். இது கையால் வளைக்கும் போது இன்னும் நல்லா அழகாக தான் இருக்கும். நான் சரி இப்போ எல்லாரும் பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போடுறோம். ஃப்ரெஞ்ச் கர்வை திருப்பிக்கிட்டு நம்ம அடுத்தது இப்படி இந்த பாதிக்கு மேலே ஃப்ரெஞ்ச் கர்வை திருப்பிக்கலாம். நம்ம அந்த வளைவு நம்மளுக்கு கரெக்டாக வர்றதுக்காக. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த 1.5 இன்ச் விட்டுருக்க லைன்லேயும் இது மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நேராக கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் இப்படி வரைஞ்சிட்டு திரும்ப இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வில் கரெக்டாக எந்த இது நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கோ பார்க்க கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற சைடாக பார்த்து எடுத்து நம்ம இப்படி கர்வ் போட்டுக்கலாம். திருப்பிக்கிட்டு நம்ம இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி நேராக வச்சு பாதி வரைக்கும் இப்படி வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் மீதத்துக்கு இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி கரெக்டாக அந்த இடத்த நம்ம முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்த இது எப்படி அடுத்தது கொஞ்சம் ட்ராப் பண்ணி அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் கட் பண்ணிப்போம். இப்போ கட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்போ நெக் லைனுக்கு தேவையானது இந்த பீஸ் தான். இதை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அப்படி பக்கத்தில் வச்சுட்டு இது நெக்கில் மேலே வரும். இது அதுக்கப்புறம் இந்த இது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தான் வரும். இந்த இடத்துல இது ஒரு 1 இன்ச் அது மாதிரி முன்னாடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறது தான். இது இந்த பக்கத்துலேயும் 1 இன்ச் அளவுக்கானது நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கிட்டு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இது வரைக்கும் இப்படி நேராக வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டு வரோம். நம்ம இப்போ எல்லாமே இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைஞ்சிட்டோம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இது எப்படி அடுத்தது நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம பேப்பர் ஃபியூஷன் கட் பண்ணிட்டோம். இது எப்பொழுதும் எல்லா நெக்குக்கும் நம்ம எடுக்கிற ஸ்கொயர் பீஸ் மாதிரி தான் எடுத்து இதை அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த நெக் லைனுக்கு இது நம்ம நெக் உள்ளே போயிடும். இந்த நெக் லைன் இந்த இது மேலே வர்றதுனால இதுக்கு 2 ஸ்கொயர் பீஸ் இது மாதிரி எடுத்திருக்கேன். இதே மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரி 2 எடுத்துருக்கேன். இது நம்மளுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வர்றது. இது 2 எடுத்து இந்த இதை இப்படி வச்சு நம்ம இதை அயன் பண்ணிக்கிட்டு அப்புறம் எப்படி இதை ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம ஷைனிங் சைடு துணியில் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பேப்பர் ஃபியூஷனை துணியில் வச்சு அயன் பண்ணிட்டோம். இந்த துணி எப்படி இருக்கணும்னா துணி ரெண்டும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதோட ராங் சைடில் தான் நம்ம பேப்பர் ஃபியூஷன் வச்சு இப்போ அயன் பண்ணியிருக்கோம். இதை இந்த ஓரமாக வச்சு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்படி இந்த டர்ன் வரும்போது நீடில் இன் பண்ணிட்டு இப்படி திருப்பிக்கலாம். முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம அப்படி முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக விட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் மிஷினில் படாத அளவுக்கு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இதை வந்து திருப்பிக்கலாம். இதை வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்லிட்டு போட்டுட்டோம்னா கொஞ்சம் டர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ஸ்லிட்டு போட்டு இப்படி திருப்பிக்கலாம். நம்ம திருப்பிட்டு நம்ம ஒரு அயன் பண்ணிட்டு கூட அப்புறம் அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து திருப்பிட்டு இந்த இடத்த வந்து இந்த ஓரத்தெல்லாம் இப்படி அயன் பண்ணிட்டோம். அயன் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை மடிச்சுலாம் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே நார்மலாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நெக் லைன் உள்ளே போயிடும் அப்படின்றதுனால நார்மலாகவே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு டர்ன் வரும்போதெல்லாம் நம்ம நீடில் இன் பண்ணிவிட்டு திருப்பி தைச்சோம்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இதை வந்து லாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து துணியில் வந்து பேப்பர் ஃபிஷனை வந்து அயன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை மடித்து இந்த ஓரத்தெல்லாம் மடித்து இப்போ தைச்சிக்கலாம். நம்ம இப்போ அப்படி இது மாதிரி டர்ன் வருதுன்னா நீடில் இன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறம் வந்து திருப்பிக்கலாம். அப்படி நம்ம வந்து முடிக்கும் பொழுது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்போ முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ நெக் லைன் வந்து ரெண்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பீஸ் ரெண்டுமே இதுவும் ரெடி பண்ணிட்டோம். இந்த நெக் லைனும் இப்போ மடித்து தைச்சிட்டோம். நம்ம இதில் வந்து நம்ம இப்போ வந்து சென்டர் பார்த்து அதுக்கப்புறமா தான் நம்மளோட மெயின் பீஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அதை நம்ம வந்து சென்டர் பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்மளோட பொதுவாக வந்து இன்னர் நெக் வந்து நம்மளுக்கு ஆன் ஃபோல்டில் இருக்கும்போது 2.75 இருக்கும். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணினா 5 அது மாதிரி இன்னர் நெக் வரும். அதுக்கு வந்து என்னென்னா அப்படி டேரெக்டாக நம்ம அது மாதிரி எடுத்துக்காம இந்த இதை தான் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படின்றதுனால இது வந்து ஒரு 1/4 இன்ச் அது மாதிரி உள்ளே போயிடும். இந்த இதோட இந்த ஸ்டிச்சஸ் இருக்கிற இடத்தோட உள்ளே போயிடும். அதை நம்ம வச்சு பார்த்துட்டு எல்லா இடமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம மடித்து வச்சு தான் இந்த இடத்த தான் நம்ம சென்டராக வச்சு இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து அதை ஜாயின் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்டாண்டர்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து அடுத்தது வந்து இதை வந்து எப்படி நெக்லைன் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு வீநாச் போட்டுக்கலாம். சென்டர் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணி வீநாச் போட்டுட்டோம். இந்த நெக்லைனை வந்து இது எல்லாமே நம்ம முன்னாடி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இன்னும் ஸ்டிச் பண்ணலை இந்த இதை. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதுக்கு வந்து எடுத்தோம் இல்லையா, அந்த இதுக்கு இந்த இதை இப்படி மடித்து வச்சு ஆன் ஃபோல்டில் மடித்து வச்சு சென்டர் பண்ண அந்த வீணாச்சும் இதுவும் ரெண்டும் செட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து நம்ம பின் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த வீணாச் மேலே போட்டிருக்கோம். இங்கே மேலே வந்து கரெக்டாக இருக்குது. அது மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த நெக்லைன் இந்த முடிகிற இடத்துக்கிட்டே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இதை மடிச்சுட்டு இந்த இடமும் கரெக்டாக இதோட சென்டரில் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இது வந்து சுடிதாரோட ரைட் சைடு, இது ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடு. இது நம்ம வந்து ரைட் சைடில் வச்சு தான் இப்போ வந்து இதை ராங் சைடு திருப்ப போகிறோம். இந்த நெக்லைனை இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த கார்னர் இல்லாமல் சின்ன சின்னதாக அந்த நூலில் படாத அளவுக்கு இப்படி ஒரு ஸ்லிட் போட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் நம்ம திருப்பும் போது நம்மளுக்கு அந்த கார்னர் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும். நம்ம இப்போ வந்து சுடிதாரோட உள் பக்கம் திருப்பிக்கலாம்.
நம்ம இப்போ திருப்பிட்டு இதை வந்து லேசாக ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நெக் பீஸை வந்து எப்படி வச்சு ஜாயின் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ வந்து நெக்லைன் வந்து உள்ளெல்லாமல் விட்டுட்டோம் நீட்டாக. இந்த இதெல்லாமும் ஸ்டிச் பண்ணி இந்த நெக்லைனுக்கான தேவையான பீஸ் இல்லாமல் எல்லாமே அயன் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம். இங்கே இந்த இடத்துக்கு எல்லாமும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நம்ம இந்த இடத்துல வச்சு இது ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இப்போ வந்துடலாம். இப்போ நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரமாக தச்சுக்கலாம் இந்த எட்ஜஸ்ல. இந்த இடம் வந்தோன்னா நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்படி நிறுத்திக்கலாம். அடுத்தது வந்து இந்த சைடில் எப்படி வந்து நம்ம ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இப்போ நெக்லைன் வந்து இந்த சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடுக்கு வந்துட்டு நம்ம டோரி அந்த பைப்பிங் வச்சு ரெடி பண்ணலான் இருக்கோம். நம்ம வந்து டோரி பைப்பிங் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இதுக்கு ஒரு முந்தின வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்க. அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இப்போது இந்த டோரியை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி இதை வந்து நம்ம வச்சு இதை தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் வந்து 2 கலரில் வந்து இந்த ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து கோல்டு கலர்லையும் ஒன்று வந்து இந்த மெட்டீரியலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து நம்ம இப்படி மடித்து தைக்கிறதுக்காக இது ஒன்றுத்தையும் 2.5 இன்ச் அது மாதிரில நான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு இன்ச் வந்து விட்டு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி தான் நம்ம வந்து இப்போ பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு இது முடிஞ்சோடனே அடுத்தது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீடில் இன் பண்ணிட்டு இப்படி ஃபுட்டரை எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரே அளவு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு இதுக்கும் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நீடில் இன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபுட்டரை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரோப்பை உள்ள விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணுற அளவுக்கான கேப் விட்டுக்கிட்டு நம்ம அதை முடிச்சுக்கலாம். அந்த இப்போ நம்ம வந்து இந்த டோரியை வந்து வச்சு தச்சுட்டோம். இப்படி கிளாத்தில் நம்மளோட சுடிதார் மெட்டீரியலில் இந்த கோல்டன் கலர் ரோப்பை வந்து இது உள்ளே நம்ம விடலாம். இது நார்மலாகவே இந்த மாதிரி விட்டுடலாம். அப்படி விடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேணா ஒரு ஊசியோ அது மாதிரி ஏதாவது பின்னோ அது மாதிரி வச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம். இதை முடிச்சிட்டோம். நம்ம இது உள் சைடாக விட்டு இந்த இடத்துல கூட நம்ம வந்து ஒரு 2 ஸ்டிச் அது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த ரோப்பை வந்து இந்த கீழே வரைக்கும் விட்டுட்டோம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கீழே நிற்கிறதுக்காக ஒரு 2 ஸ்டிச் இது மாதிரி இந்த இடத்துல போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா நம்மளுக்கு அந்த ரோப் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ஸ்டிச் நம்ம போட்டுக்கிட்டோம். நம்ம இப்போ வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு நெக்கை வந்து ரெடி பண்ணிட்டோம். பேக் சைடு நெக் எப்படி ரெடி பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது எல்லாமே நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் உள்ள டிசைனர் சுடிதார் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருக்கோம்.
அது எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. இப்போ நம்ம ஒரு அழகான டிசைனர் நெக் ரெடி பண்ணிட்டோம். இதில் ஒரு சைடு வந்து ப்ரோக்கேட்லாம் வச்சு ஒரு கர்வானது ஒரு சைடுக்கும், அடுத்த சைடு வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு ஒரு ரோப்லாம் வச்சு அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அந்த நெக்கை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.